நரேந்திரரும் நாக மகாசயரும் நானே சிவன் விவாதம். துர்காச்சரண் நாகர், சுருக்கமாக நாக மகாசயர் என்று அழைக்கப்படுபவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் இல்லறச் சீடர்களில் மிகவும் குறிப்பிடத்தக்கவர். அவர் பணிவின் மறுவடிவமாக திகழ்ந்தவர். எங்கு சென்றாலும் கைகளை கூப்பிக் கொண்டும் குனிந்த தலைப்படியும் நான் மிகச் சிறியவன், நான் ஒன்றுமே இல்லாதவன் என்ற பாவனையிலேயே இருப்பார். ஒருநாள் நரேந்திரர் தக்ஷிணேஸ்வரத்திற்கு வந்திருந்தார். அப்போது அவர் குளித்துவிட்டு இடுப்பில் ஒரு ஈரத் துண்டை மட்டும் கட்டிக்கொண்டு தோளில் மற்றொரு துண்டை போட்டபடி கம்பீரமாக நடந்து வந்தார். ஆன்மீக உணர்வின் உச்சத்திலிருந்த நரேந்திரர் அத்வைத வேதாந்தத்தின் சாரமான சிவோகம் சிவோகம், அதாவது நானே சிவன் என்று உரத்த குரலில் முழக்கமிட்டபடி வந்தார். அங்கே அமர்ந்திருந்த நாகமகாசயர் இதை கேட்டு அதிர்ச்சியடைந்தார். பணிவே உருவான அவருக்கு ஒரு மனிதன் தன்னைத்தானே கடவுள் என்று சொல்லிக் கொள்வதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவர் நரேந்திரரிடம், நரேந்திரா, அப்படி சொல்லாதே, நாம் அனைவரும் அந்த பரம்பொருளின் அடிமைகள். நான் அவனது தாசன் என்று சொல்வதே பக்தி. நானே அவன் என்று சொல்வது அகங்காரம் அல்லவா என்று பணிவுடன் கேட்டார். அதற்கு நரேந்திரர் தனது கண்கள் சிவக்க சிங்கத்தை போன்ற கம்பீரத்துடன் பதிலளித்தார். நாகமகாசயரே, நான் சொல்வது அகங்காரத்தால் அல்ல, அதுவே உண்மை. எங்கும் நிறைந்திருக்கும் அந்த சிவமே என்னுள்ளும் இருக்கிறது. நான் அந்த சிவமாகவே இருக்கிறேன். உரையிலிருந்து எடுக்கப்பட்ட வாளை போல தர்க்கம் செய்தார் நரேந்திரர். இந்த விவாதத்தை கவனித்துக் கொண்டிருந்த ஸ்ரீ ராமகிருஷ்ணர் குறுக்கிட்டார். அவர் நாகமகாசயரை பார்த்து, அவன் சொல்வதிலும் உண்மை இருக்கிறது. அவன் உள்ளே ஒரு பிரகாசமான வாள் ஒழிந்து கொண்டிருக்கிறது. அவனது உணர்வு நிலை வேறு, உன்னுடைய நிலை வேறு. அவன் சிவபெருமானின் அம்சம் கொண்டவன். எனவே அவன் சிவோகம் என்று சொல்வதில் தவறில்லை என்று கூறி நரேந்திரரின் அத்வைத நிலையை ஆமோதித்தார். பணிவின் சிகரமான நாகமகாசயரும் ஞானத்தின் சிகரமான நரேந்திரரும் ஒருவரை ஒருவர் சந்தித்த அந்த தருணம் பக்தியும் ஞானமும் கைகோர்த்த ஒரு அற்புதமான நிகழ்வாக ஆவணத்தில் பதிவாகியுள்ளது.